ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் வந்த நிறைய ஃபீச்சராக இருக்கட்டும், அதில் ஒரே ஒரு ஃபீச்சரை பற்றி மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஃபீச்சர் தான், தரமான ஃபீச்சருங்க. ஏன்னா எனக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டையும் கொடுக்க போகிறேன். இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு 6 வீடியோ வந்து தினைக்கும் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். சண்டே மட்டும் ஒரு ஹாலிடே மாதிரி விட்டுட்டு மிச்சம் எல்லா நாளும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கண்டென்ட் தேடுறது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எனக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், இல்லை நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் விரும்புகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ வந்து அந்த கண்டென்ட்டை பிக் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி தரமான வீடியோவாக மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் தர சப்போர்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி, இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே எழுதிக்கோங்க. நிறைய பேர் வந்து அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றத வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லணும். என் வாயில் வந்து டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வரல, அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் ப்ரொனவுன்சியேஷனை வந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி வரக்கூடிய வீடியோகளில் வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் அப்படின்றத நான் இப்போ பொறுமையாக சொல்கிறத வேகமாக சொல்லும் போதும் சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் இருந்த ஒரு டாப் டெக்கரான ஃபீச்சர், அந்த ஒரே ஒரு ஃபீச்சர் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அந்த ஒரு ஃபீச்சர் என்ன ஃபீச்சர்ன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து காத்துட்ருக்கு. இப்போ வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் இந்த தரமான ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரைவேட் மீம்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறீங்க. அதுவும் ஃபேஸ்புக் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய மீம்ஸ் வரனால அந்த மீம் பேஜை வந்து நம்ம ஒரு டக்குன்னு ஒரு மீம் பார்த்துட்டோன்னே நம்மளோட ஃப்ரெண்டில் யாரோ ஒருத்தர் ஞாபகம் வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து இப்போலாம் முன்னாடி மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போய் டேக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சென்ட் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்களும் விரும்ப மாட்டாங்க டேரெக்டாக வந்து இங்கே கீழே வந்து போடுறதுக்கு. சென்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம சென்ட் பண்ணுவோம். நம்ம ஃபாலோ பண்ணுற மீம் பேஜை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்காக தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அப்போ இந்த மீம் பேஜை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டை யாருக்காவது டேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ என்னோட லிஸ்ட்டில் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரை இந்த மீம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு வராதவங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்குன்னு கீழே இருக்கவங்க யாருமே வந்து இந்த மீம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு வேளை சென்ட் பண்ணனாலோ நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். இல்லை அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பேஜை வந்து பார்க்க முடியும். இந்த மீமை வந்து நீங்கள் இப்படி ஸ்பிளிட் பண்ணி அனுப்பலாம். ஒரு வேளை இவங்களுக்கு அனுப்புறதுக்கு நம்ம அனுப்பாமலே இருந்துக்கலாம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அனுப்பலாம் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி மெசேஜை. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் மீம் பேஜுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ நான் அனுப்புறதுனால நான் அனுப்பாமல் டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிருவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்கள தான் வச்சு இந்த மீம் வந்திருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்பிச்சிருவேன். அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி நம்ம வரக்கூடிய கண்டென்ட்டுக்கு வந்து ஐடியா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை வந்து கன்ஃபார்மாக ரெடி பண்ணி போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்தகுமார்.